Hello students, today நாம வந்து 9th standard chapter 3 algebra இயற்கணிதம் அதில் exercise 3.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. கீழ்காண்பனவற்றை விரிவாக்குக. Expand the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் first subdivision x plus 2y plus 3z the whole squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் first question. ஓகேங்களா? இந்த சம்மில் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே வந்து நாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து மேஜராக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ ப்ளஸ் ஃபார்முலா நம்பர் 1, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. செகண்ட் ஃபார்முலா x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்முமே வந்து இந்த ஃபார்முலா மட்டும் இல்லை, நீ வரப்போகிற சம்மில் வந்து புதுசாக நியூ ஃபார்முலாஸும் பார்ப்போம். அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஹோல் எக்ஸசைஸுமே சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z தி ஹோல் ஸ்கொயர். இது பார்க்குறக்கே எப்படி இருக்குது? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் இந்த சம்முக்கு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y plus 3z the whole squared, a plus b plus c the whole squared equal to a squared plus b squared plus 2c squared plus 2ab plus 2bc plus 2ca. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் a வேல்யூ என்ன? a இருக்கிற இடத்துல இருக்குது x இருக்குது. ஸோ a equal to x. b இருக்கிற இடத்துல இருக்குது 2y. ஸோ 2y. c இருக்கிற இடத்துல 3z. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர்டா? அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் ப்ளஸ் 2 into ab. a வேல்யூ என்ன? x, b வேல்யூ என்ன? 2y plus 2, b வேல்யூ என்ன? 2y plus c வேல்யூ என்ன? 3z. next plus 2, c வேல்யூ என்ன? 3z plus a வேல்யூ என்ன? x. ஸோ x. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? x ஸ்கொயர் 2 ஸ்கொயர் என்ன? 2 into 2 4, 4y ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா 3 into 3 9, 9z ஸ்கொயர் plus 2 into 2 4 x y. So xy 2 into 2 4, 4 into 2 3 12. So 12 yz. next 2 into 3 6. 1 தான் இருக்குது. 6 into 1 6 தான். ஸோ 6xz. இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலேட்டில் தானே இருக்குது. ஸோ இதில் a வேல்யூ என்ன? மைனஸ் பி, b வேல்யூ என்ன? ப்ளஸ் 2q, c வேல்யூ என்ன? 3r. ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லா சம்முக்குமே வந்து நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஃபார்முலாக்குன்னு மார்க் உண்டு. ஸோ நம்ம வந்து ஃபார்முலாவை கம்பல்சரி நம்ம எழுதணும். ஸோ ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இதுதான் இதுடைய ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ a ஸ்கொயர்னா என்ன? a ஸ்கொயர்னா என்ன? மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பின்னா என்ன? 2q ஸ்கொயர் ப்ளஸ் 3r ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏன்னா மைனஸ் பி இன்ட்டு 2q, b வேல்யூ என்ன? 2q ப்ளஸ் 2 இன்ட்டு 2q இன்ட்டு 3r ப்ளஸ் 2 இன்ட்டு 3r மைனஸ் பி. இது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர்னா பி 2 இன்ட்டு 2 4q 3 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9r ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 4pq. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 3 12qr. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 3 6, 6 மைனஸ் 6rp கிடைக்குமா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சர் என்ன? பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 9r ஸ்கொயர் மைனஸ் 4pq ப்ளஸ் 12qr மைனஸ் 6rp. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2p + 3 2p - 4 2p - 5. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்முலாவோட ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ நான் இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் வேல்யூ என்ன 2p, ஏ வேல்யூ என்ன 3, பி இந்த இதில் வந்து 2p வந்து எல்லாமே ஈக்குவலாக. ஸோ இதுதான் என்னோட எக்ஸு, ஏ இது பி இது சி. ஸோ ஏ வேல்யூ 3, பி வேல்யூ -4, சி வேல்யூ -5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 2p³ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியா. ஸோ 3 -4 -5 எக்ஸ் ஸ்கொயர்டா. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன 2p ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியா, ஏ என்ன 3 × -4 ப்ளஸ் பிசி -4 × -5 ப்ளஸ் சிஏ -5 × 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 2p ப்ளஸ் 3 × ஏபிசி என்ன 3 × -4 × -5. ஸோ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 2p³ வந்து 2 × 2 × 2 பவர் க்யூப்னா 2 × 2 × 2னா 4 4 × 2 8 8p³ மைனஸ் இதெல்லாம் -5 மைனஸ்னா 9 3 - 9 -6. ஸோ இன்ட்டு ஸ்கொயர்டுனா 4p ஸ்கொயர் ப்ளஸ் 12 -12 ப்ளஸ் 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20. ஸோ 5 × 3 15 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -15 இன்ட்டு 2p ப்ளஸ் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 12 12 × 5 60. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 60. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 8p³ - 6 × 4 24p ஸ்கொயர் மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15 12 20ல் 12 போச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும்? 8 வரும். ஸோ 8 - 15னா -14 -14p ஸோ 8 - 15. ஸோ 15ல் 8 போச்சுன்னா 7. ஸோ -7 -7 × 2 14. ஸோ -14. ஸோ -14p ப்ளஸ் 16. ஸோ இதுதான் இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 3a + 1 × 3a - 2 × 3a + 4. இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஏ × எக்ஸ் ப்ளஸ் பி × எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ × எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 3a, ஏ வேல்யூ என்ன 1, பி வேல்யூ என்ன -2, சி வேல்யூ என்ன 4. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 3a³ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன ஏ வேல்யூ என்ன 1 -2 4. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன 3a ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி என்ன 1 × -2 ப்ளஸ் பிசி என்ன -2 × 4, சிஏ என்ன 4 × 1. ஸோ அது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸ் வேல்யூ இருக்குது. எக்ஸ் வேல்யூ என்ன 3a ப்ளஸ் ஏபிசி 1 ப்ளஸ் -2 × 4. ஸோ அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறேன். 3³ 27a³ ப்ளஸ் 3 × 3 9a ஸ்கொயர்டு. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 3. ஸோ இதை -2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் -8 ப்ளஸ் 4 3a இது வந்து -8. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -8 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஹோலாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 27a³ ப்ளஸ் 27a ஸ்கொயர் மைனஸ் 18a -8. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 27a³ ப்ளஸ் 27a ஸ்கொயர் மைனஸ் 18a -8 கிடைக்குது.
கொஞ்சம் இதில் 9 into 3 27 a squared. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 10 minus 10 plus 4னா 6 6 into 3 18a minus 8. ஸோ இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 ரீட் பண்ணுறேன். யூஸிங் அல்ஜிப்ராய்க் ஐடென்டி ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு எக்ஸின் கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதோட சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. ஸோ இது பார்க்குறக்கே நமக்கு எந்த ஃபார்முலாவில் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் a plus b plus c the into x square plus ab plus bc plus ca into x plus abc. இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ். ஏவோட வேல்யூ என்ன? 5. பியோட வேல்யூ என்ன? 6. சியோட வேல்யூ என்ன? 7. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்க பார்க்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ண போகிறதுல நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு எக்ஸின் கெழுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெழுன்னா என்ன? இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. எக்ஸ் ஸ்கொயர்டுனா இதோட கெழு இது தானே. ஸோ இதோட ஆன்சர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும்? எக்ஸின் கெழுங்கும் போது இதோட ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு மாறிலிங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். ஸோ ஏபிசி இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஃபார்முலா படி இதுதான். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 3, சியோட 3. ஸோ இது மூணே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 18 கிடைக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதுதான். ஸோ இதில் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 into 6 ப்ளஸ் 6 into 7 ப்ளஸ் 7 into 5. 5 into 6 30, 6 into 7 42 ப்ளஸ் 7 into 5 35. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 107 கிடைக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 107. கான்ஸ்டன்ட் என்ன? ஏபிசி தானே இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் ஏபிசி 5 into 6 into 7. ஸோ இதெல்லாத்தையும் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்குது? 210 கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ நமக்கு கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2x + 3 இன்ட்டு 2x - 5 இன்ட்டு 2x - 6. ஸோ இதில் எல்லாத்தையும் எக்ஸ் வேல்யூ என்ன? 2x, ஏ வேல்யூ என்ன? 3, பி வேல்யூ என்ன? -5, சி வேல்யூ -6. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதோட வேல்யூ என்ன? -5 சாரி, ஏ வேல்யூ -5, பி வேல்யூ -6, 3. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? 4x ஸ்கொயர்டு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ 4x ஸ்கொயர்டு. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 6 5னா 11 -11. ஸோ 3 -11 வரும். 3 11 போச்சுன்னா 8. ஸோ -8. ஸோ 4 into -8. 4 into -8 -32. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நம்ம இங்கே எக்ஸ் வேல்யூஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலன்னு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? அதுங்காட்டி தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் சம்மில் இன்க்ளூட் பண்ணல. இங்கே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 2xன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ -32. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு -32. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ். ஸோ ஏபி வேல்யூ என்ன? ஏ வேல்யூ பிட்டு 3 into -5 ப்ளஸ் 5 -5 into -6 ப்ளஸ் -6 into 3 2x. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 3 15. இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 30 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 30 6 into -6 into 3 18 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -sin into 2.
எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் -3 × 2 -3 × 2னா 6 மைனஸ் சைன் இருக்குது ஸோ -6 ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன -6 கான்ஸ்டன்ட் ஏபிசி ஸோ 3 × -5 × -6 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது 90 கிடைக்குது ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 90 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் புரிஞ்சுதுங்களா Question number 3. If x plus a into x plus b into x plus c equal to x cube plus 14x square plus 59x plus 70, find the value of னு சொல்லியிருக்கான். So x plus a into x plus b plus x plus into x plus c equal to x cube plus 14x square plus 59x plus 70 எனில் கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை a plus b plus c ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ இது பார்க்கவே நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஃபார்முலா x plus a into x plus b plus x plus c equal to x cube plus a plus b plus c x squared plus ab plus bc plus ca into x plus ab இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். செகண்டு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதையும் நான் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது a plus b plus c இந்த இடத்துக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குது 14 இருக்குது. ஸோ 14 இங்கே ஏபிசி ப்ளஸ் சி அதுக்கு பதிலாக எக்ஸ் ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஹோலுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது 59 இருக்குது. ஸோ இந்த ஹோலுக்கு பதிலாக சார் ஸோ இதுக்குரிய வேல்யூ இது தான். ஸோ கம்பேர் பண்ணதில் a ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு 14 தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு a ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ தானே. ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14 அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c அதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவும் இதே 1 2வையும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஸோ பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பேஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும் இங்கே வந்து பிசியால் நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏ இருக்குது. ஸோ ரிமைனிங் பிசியால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து மேலே கீழே பிசியால் மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி கிடைக்குமா. இங்கே வந்து ஏவையாலையும் சியாலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏசி கிடைக்கும். இங்கே வந்து ஏபியால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பேஸ் வந்து ஈக்குவலாக வரும் ஏபிசி கிடைக்கும். மேலே என்ன கிடைக்கும் பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபின்னு கிடைக்கும். ஸோ பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபியோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும் 59ன்னு தெரியும். ஸோ ஏபிசியோட வேல்யூ என்னன்னு தெரியும் 17 தெரியும். ஸோ 59/70. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இது எப்படி இருக்குது a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது ஃபார்முலா தான். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி ஸ்கொயர்டு அதுக்குரிய ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா. இதில் எனக்கு இதைத்தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதை இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc மைனஸ் 2caன்னு கிடைக்குமா. ஸோ அதை எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. அதை இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர்டு மைனஸ் இதிலிருந்து காமனாக 2 வெளில எடுக்கிறோம். -2 வெளில எடுக்கிறோம். ஸோ -2 வெளில எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு இருக்குமா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எனக்கு 14 தெரியும். ஸோ 14 ஸ்கொயர் இந்த டேட்டா எங்கேருந்து எடுக்கிற கொஸ்டினில் அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அதுலேருந்து எடுக்கிறேன். ஈக்குவேஷன் 2லேருந்து நான் இந்த டேட்டாவை எடுக்கிறேன். ஸோ 14 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவோட வேல்யூ 59 கொடுத்துருந்தாங்க. ஸோ 59. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் 118 இதை ஸ்கொயர் பண்ணால் 196 கிடைக்கும். ஸோ 196 மைனஸ் 118 ரெண்டே மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 78 கிடைக்கும். ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன 78. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் a டிவைடட் பை பிசி ப்ளஸ் பி டிவைடட் பை ஏசி ப்ளஸ் சி டிவைடட் பை ஏபி இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a டிவைடட் பை பிசி ப்ளஸ் பி டிவைடட் பை கொஸ்டினில் கொடுத்துருக்க அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ என்னை வந்து பேஸை ஈக்குவல் பண்ணணும். ப்ரீவியஸாக என்ன பண்ணோமோ அதே தான் பேஸை ஈக்குவல் பண்ணணும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியதுன்னு ஆட் பண்ண வேண்டியதுன்னு a.
ஸோ ஏயால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே பியால் மேலே, இங்கே சியால். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஏபிசி வந்துடும். இங்கே ஏ ஸ்கொயர்னு வரும், இங்கே பி ஸ்கொயர்னு வருது, இங்கே சி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபிசி. ஸோ எனக்கு இந்த வேல்யூ என்னன்னு தெரியும்? ஃப்ரம் செகண்ட் அதிலிருந்து எனக்கு இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ 78ன்னு தெரியும். 78 டிவைடட் பை ஏபிசியோட வேல்யூ 17 தெரியும். ஸோ அதுதான் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன? 78 டிவைடட் பை 70. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 4 விரிவுபடுத்துக. எக்ஸ்பேண்ட். ஃபஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 3a மைனஸ் 4b த ஹோல் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன? எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர்ட் ப்ளஸ் மைனஸ் ஒய் க்யூப். ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? 3a, ஒய் வேல்யூ என்ன? 4b. ஸோ இந்த வேல்யூஸை நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? 3a மைனஸ் 4b cube equal to x cube. அப்போ 3a cube minus 3 x squared ஓட வேல்யூ என்ன? 3a squared into 4b plus 3a 3 into x value 3a plus y value என்ன? 4b squared minus y cube என்ன? 4b cube. ஸோ இந்த வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு 27. இதை க்யூப் பண்ண என்ன? இந்த க்யூப் வந்து இதுக்கும் காமன். ஸோ a cube 3 க்யூப் பண்ண 27 a cube மைனஸ் 3 into 3 ஸ்கொயர்டுனாலும் 9a ஸ்கொயர்டு 3. அப்புறம் 3 into 4 12b into 9a ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 9a 3 into 3 9a பிளன்ட்டு ஸ்கொயர்ட் பண்ண என்ன? 16b ஸ்கொயர்டு மைனஸ் 4 க்யூப் பண்ணால் 64b க்யூப். இதுதான். இதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். 28a க்யூப் மைனஸ் இதே மல்டிப்ளை பண்ணால் 108 மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ மைனஸ் 108 a ஸ்கொயர்ட் b ப்ளஸ்ஸு இதே மல்டிப்ளை பண்ணுறோம். 144ab ஸ்கொயர்டு மைனஸு 64b க்யூப். ஸோ இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். ஸோ நம்ம கொடுத்த மாதிரி இந்த வேல்யூஸ்க்குரிய எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். இதுதான் ஆன்சர். ஸோ அங்கே இருந்த சேம் ஆன்சரை தான் நான் இங்கே வந்து செப்பரேட்டாக எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் தி ஹோல் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஃபார்முலா இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸு, ஒயோட வந்து 1 by y. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ எக்ஸு, y value 1 by y plus 3x 1 by y the whole square plus 1 by y the whole cube. So x cube plus 3 na squared 3x squared divided by இந்த 3 வந்து காமனாக இது எல்லாத்துக்கும் வருது. ஸோ 3x squared 3x divided by y squared plus 1 by y cube. ஸோ இந்த 1 by இந்த y cube 1 க்யூப் பண்ணாலும் அதே தான், இது பண்ணாலும் அதே தான். இது பண்ணால் 3x டிவைடட் பை y ஸ்கொயர்டு. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து 3x ஸ்கொயர் டிவைடட் பை yன்னு வருது. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் க்யூபு. ஸோ 1 by y க்யூபு ப்ளஸ்ஸு 3x ஸ்கொயர்டு y ப்ளஸ்ஸு 3x y ஸ்கொயர். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? Question number 5. Evaluate the following by using identities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கணித முற்றுரிமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 98 க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 98 க்யூபை நம்ம எப்படி எழுதலாம்? 100 மைனஸ் 2 த ஹோல் க்யூப்னு எழுதலாமா? ஸோ அப்படி எழுதினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 98 க்யூப் தான் கிடைக்கும். ஸோ எழுதிட்டேன். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அந்த ஃபார்முலா என்ன? அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். எக்ஸ் மைனஸ் ஒய் க்யூப் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்ன? 100, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் க்யூபு 100 க்யூபு மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர்டு இன்ட்டு
2 plus 3 into 100 into 2 squared minus 2 cube. So 100 cube பண்ணா என்ன கிடைக்கும் 10 lakh 10 lakh minus 3 into இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 10,000 into 2 3 into 100 into 2 ஸ்கொயர் பண்ணா 4 minus 2 cube na 8. So 10 lakh minus இதை multiply பண்ணா 60,000 plus இதை simplify பண்ணா 1200 minus 8. So இதெல்லாத்தையும் simplify பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இதிலிருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி இது மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 9,41,192 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 1001 கியூப்னு கேட்டிருக்காங்க. 1001 கியூப் என்ன எழுதலாம் எப்படி எழுதலாம் 1000 + 1 கியூப்னு எழுதலாமா எழுதினாலும் இதே தானே நமக்கு கிடைக்கும். ஸோ இது பார்க்கறக்கு எப்படி இருக்குது x + y ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ x³ + 3x² y + 3xy² + y கியூப்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா xோட வேல்யூ 1000 yோட வேல்யூ 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் 1000³ + 3 × 1000² × 1 + 3 × 1000 × 1² + 1 கியூப்னு கிடைக்கும். ஸோ இது பண்ணால் 3 2. ஸோ இதை வந்து இதை கியூப் பண்ண இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ 3 × இதை ஸ்கொயர் பண்ண இந்த வேல்யூ ப்ளஸ்ஸு 3 × 3000 ப்ளஸ்ஸு 1² 1 தான். ஸோ 1 கியூப்னாலும் 1 தான். ஸோ 1. ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது க்ரோரில் கிடைக்குது வேல்யூ. ஸோ இதுதான் இதுக்குரிய நமக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 6 ரீட் பண்ணுறேன். x + y + z = 9 மற்றும் xy + yz + zx = 26 எனில் x² + y² + z² இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஸ்டினை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் x + y + z = 9 and xy + yz + zx = 26 then find the value of x² + y² + z² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது அந்த கிவனை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன x² + y² + z² அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ x² + y² + z² = x + y + z the whole square minus 2xy + yz + zx அந்த ஃபார்மேட்டில் இருக்குமா. எது எப்படி வருதுன்னா இதில் நம்ம எந்த இதை யூஸ் பண்ண போகிறோன்னா இதை வந்து எப்படி எழுதலாம் x + y + z the whole square எழுதலாமா. எழுதுனா இதோட ஃபார்முலா என்ன x² + y² + z² + 2xy + 2zy சாரி 2yz + 2zx அப்படின்னு நம்ம கிடைக்குமா. அதாவது இதை அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதன்படி பார்த்தா நமக்கு வேணுங்கிறது என்ன x² + y² + z². அதை இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதால இந்த பக்கம் நான் கொண்டு வந்துட்டேன் மைனஸ்னு மாறுமா. ஸோ x + y + z the whole square minus 2xy minus 2yz minus 2zx = x² + y² + z². So x + y + z the whole square whole square minus 2xy 2 காமனா minus 2 காமனா வெளில எடுத்துட்டோம்னா xy + yz + zx = x² y² z². ஸோ இந்த வேல்யூ என்னன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 9. ஸோ 9² மைனஸ் 2 இன்ட்டு இதோட வேல்யூ 26ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 26 இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 52. இதை ஸ்கொயர் எடுத்தால் 81. ஸோ 81 - 52 29. ஸோ x² + y² + z² வேல்யூ வந்து 29 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுதா? கொஸ்டின் நம்பர் 7. Find 27a³ + 64b³ if 3a + 4b = 10 and ab = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3a + 4b = 10 மற்றும் ab = 2 எனில் 27a³ + 64b³ இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படியே கிவனாக அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன இதோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 27 நம்ம எப்படி எழுதலாம் 3³ 27 தானே. ஸோ அதை வந்து 3a
ஹோல் க்யூப்னு எழுதலாமா? இதை க்யூப் எடுத்தாலும் 27 கிடைக்கும், ஏ க்யூப் கிடைச்சிடும். ஸோ இதை நான் இப்படி எழுதியிருக்கேன். இதை வந்து 4b க்யூப்னு எழுதியிருக்கேன். 4 க்யூப் எடுத்தாலும் 64 கிடைக்கும், பி க்யூப். இதை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் நான் ஃபைன் பண்ண போகிறேன். இது பார்க்க எப்படி இருக்குது? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மெட்டில் ஒய் க்யூப் ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் வேல்யூஸை. ஸோ 3a க்யூப் ப்ளஸ் 4b க்யூப் ஈக்குவல் டு 3a ப்ளஸ் 4b க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 3a 4b 3a ப்ளஸ் 4b அப்படின்றது. ஸோ நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 3a ப்ளஸ் 4b அதோட வேல்யூ வந்து 10ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 10 க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 3a 4b இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 4 36 36ab இன்ட்டு இதோட வேல்யூ 10 3. ஸோ 10ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இதை க்யூப் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1000 மைனஸ் 36 ஏபியோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 2ன்னு சொல்லியிருக்காங்க கிவனில். ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 10. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 720. ஸோ 1000லேருந்து 720 போச்சுன்னா 280. ஸோ இதுதான் நம்ம அதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். ஸோ சிம்பிள் கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். இதை நம்ம வந்து எப்படி செப்பரேட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். அட்லீஸ்ட் 3a க்யூபு ப்ளஸ் 4b க்யூப்னு தெரியுது. இது பார்க்குறக்கு எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணுறோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 8. x minus y equal to 5 மற்றும் xy equal to 14 எனில் x cube minus y cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find x cube minus y cube, if x minus y equal to 5 and xy equal to 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இது. இதில் சிம்பிள் டேரெக்டாக எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்னே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். y cube equal to x minus y வேல்யூ என்ன? 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 cube ப்ளஸ் 3 இன்ட்டு xyயோட வேல்யூ என்ன கொடுத்து 14 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் 5 cube 125 ப்ளஸ் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 210 கிடைக்கும். ஸோ இதையே ஆட் பண்ணுறேன். 125 ப்ளஸ் 210 என்ன? 335. ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு 335. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? சிம்பிள். ப்ரீவியஸ் சம்மில் வந்து ஃபார்மெட்டே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலா ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணோம். இதில் டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயே டேரெக்டாக நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு 335 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9. If a plus 1 by a equal to 6, then find the value of a cube plus 1 by a cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். a plus 1 by a equal to 6 எனில் a cube plus 1 by a cube-இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதியிருக்க நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ அது பார்க்குறக்கே எப்படி இருக்குது? a cube plus b cube ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a cube plus b cube equal to a plus b the whole cube minus 3ab into a plus b. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ a வேல்யூ என்னன்னு 3, ஏக்கு a வேல்யூ தான், bக்கு வந்து 1 by a. அதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? a plus 1 by a the whole cube minus 3 into a into 1 by a. ஸோ a plus 1 by a வா? ஸோ இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். a plus 1 by a ஓட வேல்யூ என்ன 3 கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 cube மைனஸ் 3 இன்ட்டு இது கேன்சல் ஆயிரும். a plus 1 by a ஓட வேல்யூ என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 இன்ட்டு 6 க்யூப்னா என்ன? 216 மைனஸ் 3 இன்ட்டு 6னா 18. ஸோ 216 மைனஸ் 18க்கு வந்து 198. ஸோ a cube ப்ளஸ் 1 by a cube ஈக்குவல் டு 198. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ டேரெக்டாகவே அவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டாங்க. இது பார்க்குறக்கு எந்த ஃபார்முலா பேஸில் இருக்கோ அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறோம்.
ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு 23 எனில் x ப்ளஸ் 1/x மற்றும் x³ ப்ளஸ் 1/x ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு 23, find the value of x plus 1/x and x³ plus 1/x³ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x squared plus 1/x² equal to 23. இது வந்து given. x plus 1/x equal to என்னன்னு தெரியாது, அது கொஸ்டின் மார்க் போடுறோம். ஸோ x³ plus 1/x³ equal to கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ x plus 1/x இது வந்து எப்படி இருக்குது, a plus b தான் நம்ம ஃபைண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் a plus இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அதுபடி பார்த்தா a வந்து x, b வந்து 1/x. ஸோ a plus b the whole squared ஃபார்மேட்டில் நம்ம இது பண்ணலாமா. ஸோ எழுதுனா a squared plus 2ab plus b squared அது கிடைக்குமா. ஸோ x plus 1/x the whole squared equal to x squared plus இந்த வேல்யூ ஏக்கு பதிலாக x squared plus 2 into x into 1/x plus 1/x the whole squared. ஸோ போட்டிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ எக்ஸு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் x squared plus 2 x 1/x தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 1/x எக்ஸ் ஸ்கொயர்டு இதோட வேல்யூ என்னென்னு தெரியும், எனக்கு 23ன்னு தெரியும். ஸோ 23ன்னு தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக நான் 23 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி +2 இதே ஆட் பண்ண என்ன 25. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து எனக்கு 25ன்னு கிடச்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 25னா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்ன. இப்போ இங்கே ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணோம்னா இந்த பக்கம் போகும்போது ரூட் ஆகுமா. அப்போ √25 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 25ன்னு கிடைக்கும். ஸோ 5 ஸ்கொயர்டு வந்து 25 தானே. 5 × 5 25 தானே. ஸோ அதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்ன 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அதுதான் இதுக்கோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறது x³ + 1/x³. ஸோ இது என்ன ஃபார்ம், a³ + b³ ஃபார்முலா என்ன, a + b the whole cube minus 3ab into a + b இதுதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன x, ஒய்யோட வேல்யூ 1/x. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x³ + 1/x³ equal to x + 1/x the whole cube minus 3 into x into 1/x. ஸோ x + 1/x. ஸோ கிடைச்சிருக்கு. இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ x³ + 1/x³ equal to ஃபார்முலா படி பார்த்தா x + 1/xோட வேல்யூ வந்து 5 the whole cube minus 3 into ரிமைனிங் அதே மாதிரி 5. ஸோ 5³ 125 minus 15 இது எதுக்குன்னா 110. ஸோ x + 1/x minus 5ன்னு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே +5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இங்கே -5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -5 பண்ணால் -5³ minus 3 minus 5. ஸோ 5³ -125 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 5 15. ஸோ அதுதான். ஸோ இதை மைனஸ் பண்ணிடணும், -110 கிடைக்கும். ஸோ x³ + 1/x³ வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 110 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. கொஸ்டின் வந்து 11th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் y minus 1/y the whole cube equal to 27, then find the value of y³ minus 1/y³ கொடுத்துருக்காங்க. ஸோ y minus 1/y the whole cube equal to 27 எனில் y³ minus 1/y³ மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ given என்ன, y minus 1/y³ y the whole cube வந்து 27ன்னு சொல்லியிருக்காங்க. அதை given நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இது. ஸோ இது வந்து இது தானே நம்ம ஃபைண்ட் பண்ணிது. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x³ minus y³ ஃபார்மெட்டில், ஸோ x³ minus y³ equal to x minus y the whole cube plus 3xy into x minus y. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்குது, ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது 1/yன்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? y cube minus 1 by y cube equal to y minus 1 by y the whole cube plus 3 into y into 1 by y minus 1 by y னு கிடைக்குமா? இது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இதில் இருக்குது. இதோட வேல்யூ வந்து இதோட y minus 1 by y the whole cube வந்து 3 because இங்கே வந்து இதோட வேல்யூ 27 கொடுத்துருக்காங்க. ஸோ 27னா y minus y by q the வேல்யூ வந்து 27 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு 3 into y minus 1 by y. அப்போ க்யூப் இருக்கா? அப்போ க்யூப்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கோன்னா இது க்யூபிக் ரூட்டில் எழுதலாமா? அப்போ இது எழுதும்போது கேன்சல் ஆகுமா? அப்போ 3 தானே நமக்கு கிடைக்கும். பிகாஸ் 3 into 3 into 3 தான் 27. 9 27. ஸோ அதன்படி பார்த்தா y minus 1 by y ஓட வேல்யூ வந்து 3. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது. 3 into 3 9. 27 plus 9 36. ஸோ y cube minus 1 by y cube equal to 36. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? 12th கொஸ்டின் சுருக்குக சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2a plus 3b plus 4c into 4a squared plus 9b squared plus 16c squared minus 6ab minus 12bc minus 8ca அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்கா ஃபார்முலா. இதில் ஃபார்முலாவில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு வந்து 2a பிக்கு வந்து 3b சிக்கு வந்து 4c நான் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவலானது என்ன? இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2a cube plus 3b cube plus 4c cube minus 3 into abc வேல்யூ அதான் 2a into 3b into 4c. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 cube 8. ஸோ a cube plus 3 cube 27 b cube plus 4 cube 64 c cube minus இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 72 abcன்னு கிடைக்கும். 3 into 2 6. 6 into 3 24. 24 into 4 72. ஸோ 72 ABC. இதுதான் இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. x minus 2y plus 3z into x squared plus 4y squared plus 9z squared plus 2xy plus 6yz minus 3xy. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? a cube plus b cube plus 3c cube minus 3abc அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ a plus bc a squared b squared c squared minus abc. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது அப்படி. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்மெட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான். ஸோ இந்த ஃபார்மெட் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் a வேல்யூ என்ன? எக்ஸு, b வேல்யூ என்ன? -2y, c வேல்யூ என்ன? 3z. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூபு ப்ளஸ் -2y கியூபு ப்ளஸ் 3z கியூபு மைனஸ் 3 இன்ட்டு ஏபிசி அந்த வேல்யூஸை போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் 2 கியூப்னா 8 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் 8y கியூபு ப்ளஸ் 3 கியூப்னா 27z கியூபு ப்ளஸ் 18xyz. இதோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 18xyz கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து இதுக்குரிய வேல்யூ. 13th கொஸ்டின் பை யூஸிங் ஐடென்டிட்டி இவாலுவேட் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக 7 கியூப் மைனஸ் 10 கியூப் ப்ளஸ் 3 கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ இதுதான் வந்து இதுதான் நமக்கு ஐடென்டிட்டி. இது வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி ப்ரூவன் ஒன் தான். ஸோ இதில் வந்து எப்படின்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் c கியூப் அதோட வேல்யூ வந்து 3abcயாக இருக்கும். அதே வந்து இது செப்பரேட்டட் a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ இதை ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். எப்படின்னா இங்கே கொஸ்டினில் 7 கொடுத்துருக்காங்களா? இதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். 7 மைனஸ் 10 ப்ளஸ் 3 இதுதானே என்னோட a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ. ஸோ 7 + 3 10 - 10 0. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 0 கிடச்சிருச்சா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ a + b +னா 0 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 7 கியூபில் அதே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது
சிம்பிள் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஈக்குவலானது இது மல்டிப்ளை பண்ணுற வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 × 7 × -10 × 3. ஸோ 3 × 7 27. ஸோ 3 ஃபஸ்ட்டு வந்து இதே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். 3 × 3 9. ரிமைனிங் என்ன இருக்குது? 7 × 10. 9 × 7 63. இன்ட்டு 10 வந்து 630. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 1 + 1/8 - 27/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? 1³ 1/2 2 க்யூப்னாலும் நமக்கு 8 தான் கிடைக்கும். 27னா -3/2 க்யூப்னு எழுதலாம். ஸோ இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குது? கியூபிக் ஃபார்மேட்டில் இருக்கா? இதோட ஐடென்டி என்ன? a + b + c = 0. தென் a³ + b³ + c³ = 3abc. ஸோ இதைப்படி பார்த்தா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0 தான் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 1 + 1/2 - 3/2. ஸோ 3/2 பேஸ் ஈக்குவலாக இருக்கா? ஸோ 3/2னா இங்கே வந்து 1 + 1/2 இங்கே வந்து 3/2. பேஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணும்போது இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 - 3/2ங்கிறது இது கேன்சல் ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2 - 3/2ன்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இது கேன்சல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ட்ரூ தான். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 × 1 × 1/2 × -3/2 கிடைக்கும். ஸோ 3 × 3 3 3 × 1/2 × -3/2. ஸோ 3 3/2வா? ஸோ இன்ட்டு -3/2. 3 × 3 9 -9 / 4. ஸோ டிவைடட் பை 4. அதுதான் நம்மளோட ஆன்சர். 3abcயோட வேல்யூ வந்து -9 / 4. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நாம் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம்? எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணனாவே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதோட ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக நம்ம எழுதினா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. If 2x - 3y - 4z = 0, then find 8x³ - 27x³ - 64z³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x - 3y - 4z = 0 எனில் 8x³ - 27x³ - 64z³ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாமா? கிவன் என்ன? a + b + c = 0. ஸ்டேட் ஐடென்டி வந்து a³ + b³ = c = 3abc அப்படிங்கிறத இதோட ஐடென்டி. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? 2x - 3y - 4z = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் இங்கே அப்படியே கிவன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கேன். ஸோ இதுபடி நான் இந்த வேல்யூஸை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? இது a, இது என்னோட b, இது என்னோட c. ஸோ 2x³ - 3y³ - 4z³. ஸோ இது 3 × a × bcனா a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? xyz நான் வந்து காமனாக எடுத்துட்டேன்னா 3 × 3 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 6. 3 × 4 12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 12. ஸோ 6 × 12 வந்து 72 xyz. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போது எக்ஸசைஸ் 3.4ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது. இந்த ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணிக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய சொல்யூஷன். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதோட ஃபைனல் ஆன்சர் இது. தேர்டு ஒன் இது. அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் இது. அதுக்கான சொல்யூஷன் இது.
செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது, சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சிக்ஸ்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. எயித்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. நைன்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. டென்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. டென்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதான். டென்த்து கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. 12th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. அதில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 13th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. 13th செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 14th கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.